கடந்த வீடியோவில் நான் சொன்ன சீன அழுத்தத்தை தவிர ஏஐ சுற்றுச்சூழல் அமைப்புல என்ன தவறு இருக்கிறது என்பது இங்கே உள்ளது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதை புரிஞ்சு கொள்வதை நான் மிகவும் எளிதாக்குகிறேன். ஏஐ மூலம் பெரும் பயனடைந்த தென்கொரிய நிறுவனமான எஸ்கே ஹைனிக்ஸ் நேற்று சாதனை படைக்கும் முடிவுகளை வெளியிட்டது. 79.3 டிரில்லியன் வான் என்ற சாதனை விற்பனை. இது முந்தைய காலாண்டை விட 51% மற்றும் முந்தைய ஆண்டை விட 257% அதிகம். மேலும் ஒரு சாதனை இயக்க லாபம். இது முந்தைய காலாண்டை விட 61% மற்றும் முந்தைய ஆண்டை விட 557% அதிகம். மேலும் 76% லாப வரம்பில் உள்ளது. இருப்பினும் கடந்த ஒரு மாதத்துல ஏற்கனவே 45% சரிந்த பிறகு வருவாய் மதிப்பீட்டை 5% தவறவிட்டதா பங்குகள் 8%க்கும் மேல் சரிந்துள்ளன. எனவே வருவாய் 83.85 டிரில்லியன் வானாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 79.32 வந்தது. மேலும் இயக்க லாபம் 64.22 மதிப்பிடப்பட்டது. ஆனால் 60.54 வந்தது. இந்த ஏஐ பங்குகள் வர்த்தகம் செய்யப்படும் மதிப்பீடுகள் எந்த ஒரு தவறுக்கும் இடமளிக்காத வகையில் உள்ளன.